வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2019 குரூப் 4 எக்ஸாம் போது இந்த தலைப்பு சிலபஸ்ல இல்ல. 2022 குரூப் 4 எக்ஸாம் போது தான் இந்த தலைப்பை சிலபஸ்ல சேர்த்தாங்க. 2022க்கு அப்புறம் இதே சிலபஸ்ல நடந்த தேர்வுகள் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 3A எக்ஸாம், குரூப் 8 எக்ஸாம், இந்த எக்ஸாம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கேள்விகள் ரெகுலரா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2022க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் இந்த தலைப்புல கேட்டிருக்காங்க. நம்ம புத்தகத்துல தேடி பார்த்தா வெறும் 5 பக்கம் தான் நோட்ஸ் இருக்கு. வெறும் 5 பக்கத்துல 15 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்கானா? சூப்பர். எப்படி எடுத்திருக்கீங்க நோட்ஸ்? அப்படியே கொஞ்சம் ப்ரூஃப் பாருங்களேன். 2022 குரூப் 2 எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடிய நூலகத்தை குறிப்பிடு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்குதுங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்கூடியது வந்து பார்த்தா தஞ்சை சரஸ்வதி மகால். சூப்பருங்க. அப்படியே டைரக்டா கேட்டிருக்கானா? இதே கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 1/4/2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயும் சேம் கேள்வி கேட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரூஃப் பாருங்க. கன்னிமாரா நூலகம் சென்னையில் டேஷில் அமைந்துள்ளது. இதுக்கு ஆன்சர் எழும்பூர். அப்படியே பாருங்க. இன்னொரு கேள்வி, உலகளவில் தமிழ் நூல் வந்து அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து 1/4/2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டது தான். இதுக்கு ஆன்சர் கன்னிமாரா. இது வந்து பாருங்க எங்க இருக்குதுன்னா பாருங்க, இதே லைன்ல 2 கேள்வி கேட்டிருக்கோம். உலக அளவில் தமிழ் நூல் வந்து அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமாரா. இது சென்னை எழும்பூர்ல இருக்கு. சூப்பர் இல்ல? அப்படியே பாருங்க, ஒரே பேராகிராஃப்லயே ஒரே லைன்லயே 2 கேள்விகள் கேட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்மளுடைய குரூப் 4 எக்ஸாம்ல தேச நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்னு 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆகஸ்ட் 9 சரிங்களா? இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா இதே சாப்டர்லயே பார்த்தீங்கன்னா தேசிய நூலக நாள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்து வச்சிருக்கான். அதுல தெளிவா கொடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டா அதுல டிஎன்பிஎஸ்சில எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத ஒரு பேராகிராஃப் கீழவே கொடுத்து வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் 7 பக்கத்துக்கு ஒரு சூப்பரான நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தலைப்புல எப்படி கேட்டாலும் உங்களால கண்ணை மூடிட்டு ஆன்சர் போடுற மாதிரி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த தலைப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அதே மாதிரி இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த தலைப்பு 6th இருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளோட நோட்ஸ் டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சார் என்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன். 9442430457. இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக. நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டா பொது தமிழுக்கு 3 பகுதியா பிரிச்சு 51 தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க. அதுல 3வது பகுதியில, அதாவது பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு இருக்கும். அதுல 21வது தலைப்பா நூலகம் பற்றிய செய்திகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2019 முதல்லாம் இந்த டாபிக் இருக்காது. 2022 குரூப் 4 எக்ஸாம் போது தான் இந்த டாபிக்கை சேர்த்தாங்க. சரிங்களா? அதுக்கு
அப்புறம் நடந்த குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி, சாரி குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி, குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி, குரூப் 8 எக்ஸாமில் ஒரு கேள்வி, குரூப் 3A எக்ஸாம் 2023 நடந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி, இந்த குரூப் 8 எக்ஸாமில் 2 கேள்வியே கேட்டிருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் 2016 குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இந்த நூலகம் பற்றிய செய்திகள் புது புக்கில் எங்கெல்லாம் இருக்கு? ஏன்னா அது புது டாபிக், கண்டிப்பாக பழைய புக்கில் அவ்வளோவா இருக்காது. கரெக்டா? ஸோ அப்படி பார்த்தா 6th நியூ புக்கில் நூலகம் நோக்கி அப்படின்ற ஒரு சாப்டரே இருக்குதுங்க. 7th புக்கில் தமிழ் ஒளிரும் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதில் பாதி வந்து நூலகத்தை பற்றி பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் வீட்டுக்கு ஒரு புத்தகச்சாலை, இது அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோவில் பேசியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டியே கொடுத்துருப்பான் நூலகத்தை பற்றி. சூப்பர்ல, இந்த 3 படிச்சாவே போதுங்க. 3த்துலையுமே கொஸ்டின் கேட்டிருக்கான். நீங்களே பாருங்க நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 6th புக்கில் நூலகம் நோக்கின்னு இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் தெரிந்தும் தெளிவோம் அதெல்லாம் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேங்க. இந்த பாருங்க, ஒரு பாக்ஸ் வந்தோம்னே 2022 டெட் பேப்பர் 1, 2023 டெட் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட கேள்விகளை அழகா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருவோம். இங்க பாருங்க, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8வது தளத்தில் 8 தளத்துல தமிழ் நூல் எந்த தளத்துல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். புரியுதுங்களா? இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா பாருங்களேன், 2வது தளத்துல தான் தமிழ் நூல் இருக்கு அப்படின்னு தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸ்ல இருக்கு. ஆன்சர் 2வது தளம். அதுக்கு அடுத்தது 2வது கேள்வி பாருங்க, கல்வி தொடர்பான நூல்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் உள்ளதுன்னு 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்கான். இது பாருங்க, இங்க ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். 4வது தளத்தில் தான் கல்வி தொடர்பான நூல்கள் இருக்குது. அப்போ 4 தான் ஆன்சர். இதே மாதிரி பொறுத்துக்க மாதிரி கூட கேட்டிருக்கான். இந்த கேள்விலாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது என்னவோ டெட் பேப்பர் எக்ஸாம் தான், பட் நமக்கும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2வது தளம், 6வது தளம், 7வது தளம், 8வது தளத்தை பத்தி பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்கான். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 8 அடுக்கு இருக்கு இல்லையா, 8 தளங்கள் அதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா வந்து பாருங்களேன், இங்க பாருங்க, அடுத்த ஒரு கலர் பாக்ஸ்ல சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சாரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுதுன்னு ஒரு லைன் கொடுத்துருக்கான். இதே லைன் 2023 டெட் பேப்பர் 2ல இங்க பாருங்க அதே கேள்வி கேட்டிருக்கான். சிறந்த நூலகருக்காக வழங்கப்படும் விருது தான் வந்து அரங்கநாதன் விருது. இதே ஒரு கேள்வியாவே கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் உள்ளார இருக்கிற தேரியில ஒரு 13 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த 13 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பாருங்களேன், 2023 குரூப் 3A எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வரைக்கும் பாருங்க, நூலக விதிகள் உருவாக்கியவர் வந்து டாக்டர் அரங்கநாதன். அதனால தான் இவரை வந்து இந்திய நூலகவியல் தந்தை என்று அழைக்கப்படுது. இதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 8 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான். சூப்பர், ஒரே கேள்விதான் 2 ஆட்டி கேட்டு வச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. 6th புக் முடிச்சிட்டுமா, அதுக்கப்புறம் 9th புக் கொடுத்துருக்கேன். 9th புக்ல ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரோலே சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது 8th புக்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் சென்னை பத்தி கொடுத்துருக்காங்க, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க, உவேசா நூலகம் சென்னையில இருக்கு அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் கீழ்திசை நூலகம் சென்னையில இருக்கு அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதுலயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பாருங்களேன், 2022 குரூப் 8 எக்ஸாம்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது 4வது கொஸ்டின் நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? இதோ பாருங்க, இது அப்படியே ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல தமிழ் ஒளிரும் இடங்கள் அப்படின்ற சாப்டர்ல கன்னிமாரா நூலகம் சென்னை அப்படின்னு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டினை எடுத்து எந்த வேலை கேட்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி வெறும் 7 பக்கத்துக்கு இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், இந்த தலைப்பில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஓவராலாக நோட்ஸ் சொல்லிட்டேன். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தா
கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்கு, டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே நவுந்து வாங்க. நவுந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதி வச்சிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காதுங்க, 2 விளம்பரம். அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் கேலரில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சிலபஸ் வைஸாக நோட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இது வந்து 15வது நோட்ஸ் அழகாக கொடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் வேகமாக நோட்ஸ் வந்து சிலபஸ் வைஸாகவும் ஓல்டு கொஷின் பேப்பர், கடந்த 10 வருஷம் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.